Everyone, welcome to Ilm Easy Learn. Today we are going to discuss about the topic cognitive model in medical informatics. So cognitive model அப்படினா என்ன? It explains how the human beings think. ஒரு human being இருக்காங்கன்னா அவங்க எப்படி அவங்களோட thinking process இருக்கும். அந்த திங்கிங் ப்ராசஸ்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி அவங்க எப்படி ரீசனிங் பண்ணுவாங்க, how they are able to remember the content and then make a decision. So இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் காக்னிட்டிவ் மாடல். So இந்த மெடிக்கல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஃபீல்ட்ல காக்னிட்டிவ் மாடல் it will explain how the doctors, nurse and health professionals எல்லாம் ஒரு பேஷண்டோடைய டீடைல் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, அவங்க எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு ரீச் ஆகுறாங்க. So இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா cognitive model first they will process all the clinical information. அதை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டெசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. So it will be under actually huge pressure. அதே மாதிரி அதுல ஏதாவது எரர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து we can learn so many content. So finally இந்த cognitive model it is used to design a better healthcare system, software and technologies. So இது எது ரொம்ப மேட்ச் பண்ணணும் natural thinking process of the human being. So what is my cognitive model? So cognitive model அப்படின்னு சொல்லும்போது it is a mathematical formulation இருக்கும், இல்லனா computational representation இருக்கும். எதை represent பண்ணும்னா human mind. இதை stimulate பண்ணும் how humans perceive the information. அந்த information வச்சு அவங்க எப்படி problem solve பண்றாங்க, அந்த problem solving பண்ணும் அப்படின்ற டெசிஷனுக்கு அப்புறம் அதுல எப்படிலாம் அப்ரோச் பண்றாங்க, அதுல இருந்து எந்த நியூ நாலேஜ் அவங்க அக்வயர் பண்ணிக்கிறாங்க. So அக்வயர் பண்ண நாலேஜ் நெக்ஸ்ட் டைம் அவங்க எப்படி அதை ரிமெம்பர் பண்றாங்க அப்படின்ற அந்த என்டையர் ஹியூமன் திங்கிங் ப்ராசஸ் தான் என்னுடைய காக்னிட்டிவ் மாடல் ரெப்ரசென்ட் பண்ணும். சோ இதுல டிஃபரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு எக்ஸ்ரே இமேஜ் அவங்க ஒரு பேஷண்ட் கொண்டு வராங்க. அந்த எக்ஸ்ரே இமேஜ பாக்குறாங்க, பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, அதுல இந்த இமேஜஸ் எப்படி இருக்கு, இல்லன்னா அது ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இருந்தா அதோட சவுண்ட், ரீடிங்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அப்சர்வ் பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்சரி டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பெர்செப்ஷன், அதுதான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஆஃப் த காக்னிட்டிவ் மாடல். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதே எக்ஸ்ரே இமேஜஸ்ல ஏதாவது அன்யூஷுவலான இமேஜ்ல சேஞ்ச் இருக்கா, ஏதாவது ஷேடோ பேட்டர்ன் இருக்கா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுவாங்க. சோ தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த relevant information. சோ அததான் என்னன்னு சொல்லுவாங்க, அட்டென்ஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி நம்ம எக்ஸ்ரே ஆல்ரெடி பார்த்திருக்கோமா, அந்த பேஷண்ட்க்கு எந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தோம், சோ அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததா, அது ஃபெயிலியரா இருந்ததா அப்படின்னு சொல்லி they will store the content and recall the past knowledge. சோ அத மெமரி அப்படின்றத ஒரு காம்பனண்டா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் ரிப்பீட்டடா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபீவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன் அடிக்கடி ரிப்பீட் ஆகுதா, ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 2 years ஒன்ஸ் ரிப்பீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அதையும் ரீகால் பண்ணி பார்த்துட்டு இதுல இருந்து ஒரு சொல்யூஷன் சூஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் டெசிஷன் மேக்கிங் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வச்சுட்டுதான் ஃபைனலா என்ன பண்ணுவாங்க, அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அதை என்னன்னு சொல்றோம்னா எக்ஸிக்யூட்டிங் த டெசிஷன். சோ அதை காம்பனண்டா சொல்லும் போது ஆக்ஷன் காம்பனன்ட் அப்படின்றத நம்ம சொல்றோம். சோ இது எல்லாமே நம்ம பிளாக் டயக்ராமாவும் ரைட் பண்ணலாம், இல்லைன்னா பாயிண்ட்ஸாவும் ரைட் பண்ணிக்கலாம். சோ இதுல டைப்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் மாடல் மெடிக்கல் இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் சிம்பாலிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட்க்கு ஒரு ஃபீவர் இருக்கு அப்படின்னு இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்ட சொல்றாங்க, எனக்கு இது மாதிரி கண்டினியூஸா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, எனக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா த்ரோட் ரொம்ப சோர்னஸா இருக்கு, அதே மாதிரி ரொம்ப ஸ்னீசிங் இருக்கு, கோல்டு இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த சிம்பாலிக் மாடல்ல ஏ அதாவது ஏன்றது என்ன சிம்டம்ஸ், அப்ப த்ராட்ல ப்ராப்ளம் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு, கண்டினியூஸா கோல்டும் இருக்கு அப்படின்னா தென் த டிசீஸ் இஸ் ஃபீவர் அப்படின்றத ரூல்ஸ் அண்ட் லாஜிக் வச்சு எனக்கு மாடல் இருக்கும். சோ இதனால என்னுடைய டயக்னோசிஸ் சிஸ்டம்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனெக்ஷனிஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஏஎன்என் மாதிரி யூஸ் பண்ணலாம். சோ ஏஎன்என் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ நியூரல் நெட்வொர்க் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் இருக்கு பாடியில, அதோடைய செல்லுடைய ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கு, கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல நடந்துட்டே இருந்துச்சுன்னா அது டியூமருக்கு தான் ஃபைனலா இருக்கும் அப்படின்றத கனெக்ஷன் மாடல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேசின் மாடல்.
இதுல வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் பாஸ்ட் கேசஸ் வந்து இது பண்ணுவாங்க. லைக் என்னன்னா, இப்ப ஒரு பிபி லெவல் எப்படி இருக்கு, கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கு, அவங்களோட ஏஜ் இப்படி இருக்கு, இன்சுலின் லெவல் எப்படி இருக்குன்னா, ஓகே இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சுகரோ இல்ல பிபி வர்றதுக்கு மோர் சான்சஸ் இருக்கு அப்படின்ற ப்ரிடிக்ஷன் டிஸ்கரசிஸ் வந்து என்ன பேசன் மாடல் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஹைபிரிட் மாடல்ன்றதுனா ஒன்னும் இல்ல, இந்த மாடல்ஸ் எல்லாம் எந்த மாடலை நான் கம்பைன் பண்ணி அப்ளை பண்ணா என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும், இல்ல வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதை பண்றதுதான் என்னுடைய ஹைபிரிட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்னுடைய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த காக்னிட்டிவ் மாடல் வந்து ஹெல்த் கேர்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கிளினிக்கல் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், ஷார்ட்டா வந்து சிடிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது டாக்டர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க, அவங்க எப்படி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க பிரிஸ்கிரிப்ஷன், அவங்க எப்படி அலர்ட்ஸ் வந்துட்டு ரெகனைஸ் பண்றாங்க அப்படின்றத எனக்கு வந்து டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டமா இது ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிமுலேட்டர்ஸ் இல்லைன்னா விர்ச்சுவலா பேஷண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணோம் அப்படின்றப்ப விர்ச்சுவல் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிமுலேட்டர்ல வந்துட்டு வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி டெசிஷன் மேக்கிங் எடுக்கலாம், அது வந்து இந்த சிம்டம்ஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா என்ன ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்றத நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எரர் டிடெக்ஷன் அண்ட் பிரிவென்ஷன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தப்பான ட்ரக் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப இட் வில் சென்ட் த அலர்ட் மெசேஜ். சோ வந்து ஹாஸ்பிட்டல் சாஃப்ட்வேர் வந்து எப்படி டிசைன் பண்ணிருப்போம்னா, யூ ஆர் கிளிக்கிங் த ராங் ட்ரக் பை இம்ப்ரூவிங் த UI லேஅவுட் இம்ப்ரூவ் பண்ற மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும். ஏன்னா சம்டைம் ஹியூமன்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது கூட எரர் பண்ணுவாங்க. சோ அதையுமே என்னுடைய காக்னிட்டிவ் மாடல் வில் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு டிசைன் ஆஃப் த மெடிக்கல் இன்டர்ஃபேசஸ். இப்ப வந்து டாக்டர்ஸ் வந்து எப்படி திங்க் பண்றாங்க, டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க அப்படின்ற நம்ம வந்து மாடலிங் பண்ணும் போது அதுக்கு ரிலேட்டடான சாஃப்ட்வேர் அண்ட் டிவைசஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணோம். சோ அதனால எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஐசியூல இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து குவிக் மானிட்டர் பண்ணி குவிக் டெசிஷன் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஏஐ பவர் டயக்னோசிஸ் டூல். சோ ஹியூமன் எக்ஸ்பர்ட் பிஹேவியர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்ல நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க எப்படி வந்து டெசிஷன் மேக்கிங் எடுத்து நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களோ சோ அதே ஸ்டைல்ல ஒரு ஏஐ பண்ணக்கூடியதான் எனக்கு காக்னிட்டிவ் மாடல் வந்து ஹெல்ப் பண்ணும். சோ ஃபைனலா என்னோட பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு டெசிஷன் மேக்கிங். சோ எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு டாக்டர் இருந்தா எப்படி டெசிஷன் எடுப்பாரோ அதே மாதிரி எனக்கு எடுக்க முடியும். எரர்ஸ் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம் பை ஹேவிங் த சிமுலேட்டிங் த எரர் patterns and then helping to avoid them. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெட்டர் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன். சோ வந்து இப்ப டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டர் வந்து அந்த சிஸ்டம்க்கு வந்து அந்த ஃபீட்பேக் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா டாக்டர் என்ன திங்க் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படின்றத இன்டர்ஃபேசிங் மூலமா, பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேசிங் மூலமா we can do it. நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் லேர்னிங். லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பேஷண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டி கிளாசிஃபை பண்ணி நம்மளால லேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். சோ ஐசியூல இருக்கக்கூடிய பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த காக்னிட்டிவ் மாடல் அப்ளிகேஷன். சோ இதோட லிமிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடலை வந்து பில்ட் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இன்புட் டேட்டா கொடுக்கணும். சோ அதனால ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். இது வந்து கரெக்டான நமக்கு ரிசல்ட் ரீச் பண்றதுக்கு இது பில்ட் பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹியூமன் பிஹேவியர் எல்லாத்தையுமே நம்மளால ஸ்டிமுலேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு டாக்டர் கிட்ட பேஷண்ட் பேசும்போது அவங்களோட பிஹேவியர், அவங்களுடைய நர்வ் சென்சஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கன்சோலிங்கான வேர்ட் சொல்லுவாங்க. இல்ல சிலர் கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொன்னாதான் அவங்களுடைய அந்த டிசீஸோட இதை வந்து புரிஞ்சுப்பாங்க. சிலருக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம கம்ஃபர்டபுளா பேசணும். சோ இது எல்லாமே இருக்கு. சோ இது எல்லாமே ஹியூமன் இதோட எல்லா பிஹேவியரையும் காக்னிட்டிவ் மாடல்ல கண்டிப்பா சிமுலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வெல் அண்ட் குட் நான் பண்ணணும் அப்படின்னா கூட கிளினிக்கல் டேட்டா செட்ஸ் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில நான் இன்புட்டா கொடுக்கணும். சோ அது வந்து ஒரு லிட்டில் டிஃபிகல்ட். சோ இவ்ளோ டேட்டா நான் கொடுத்து எல்லாமே நான் பண்ணா கூட ஒரு கம்ப்யூட்டர்னால இவ்ளோ டேட்டாவை ஓவர்லோடா ஃபீல் பண்ணும். சோ அதனால வந்துட்டு ஒரு பெஸ்டான ஹார்ட்வேர் வந்து ப்ரொவைட் பண்ணும். சோ தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் திஸ் காக்னிட்டிவ் மாடல். தேங்க்யூ.